கோபி, சத்தி, அந்தியூர் வட்டார ஜமாத் உலமாவின் செயலாளர் மௌலானா மௌலவி ஏ முஹம்மது இல்யாஸ் ஆலிம் மிஸ்பாஹி அவர்கள் கண்டன உரை ஆட்ட அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. وإما تخافن من قوم خيانة فانبذ إليهم على سواء إن الله لا يحب الخائنين. قال النبينا صلى الله عليه وسلم خير الناس من ينفع الناس أو كما قال صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த சிறப்பு பொருந்திய இந்த கூட்டத்தினுடைய துவக்கத்தையும் இறுதியையும் மிக கண்ணியமானதாக ஆக்கி வைப்பானாக என நல்ல துஆக்களை செய்து இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தலைமை ஹஸ்ரத் பெருந்தகை அவர்களை, இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சமய குருமார்கள், குறிப்பாக தமிழகத்திலே நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், அனைத்து சமய இயக்கத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், இஸ்லாமிய பெரியோர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவர்கள் மீது இறைவனுடைய சாந்தி உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரியவர்களே, இந்த தேசத்திற்கென்று நிறைய பெருமைகள் உண்டு. அந்த பெருமைகளிலே ஒன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆளக்கூடியவர்கள் பதவி பிரமாணம் செய்கின்ற பொழுது இந்திய இறையாண்மையையும் இந்திய ஒருமைப்பாட்டையும் நாங்கள் நிலைநிறுத்துவோம், சுய விருப்பு வெறுப்பன்றி அனைத்து தர மக்களிடத்திலும் நாங்கள் சமமாக நடந்து கொள்வோம் என்று பிரதமர் உட்பட அனைத்து அமைச்சர்களும் சத்திய பிரமாணம், பதவி பிரமாணம் செய்து கொள்வார்கள். இது இந்த நாட்டினுடைய இயல்பான ஒரு பெருமை. ஆனால் கடந்த 10-15 வருடங்களாக இந்த தேசத்தினுடைய இறையாண்மையை நன்றாக நம்மால் பார்க்க முடிவதில்லை. இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை நன்றாக நாம் பார்க்க முடியவில்லை. சிறுபான்மையினராக வாழக்கூடிய இந்த தேசத்திலே வாழக்கூடியவர்கள் தங்களுடைய இறையாண்மை விஷயத்திலே, தங்களுடைய ஒருமைப்பாட்டு விஷயத்திலே அநீதம் இழைக்கப்படுகின்றார்கள். குறிப்பாக இஸ்லாமிய சமூகம், இந்த தேசத்திலே வாழக்கூடிய இஸ்லாமிய சமூகம் தங்களுடைய இறையாண்மை விஷயத்திலும் ஒருமைப்பாட்டு விஷயத்திலும் அநீதத்திற்கு மேல் அநீதம் இழைக்கப்படுகின்றார்கள். மாண்புமிகு இந்திய தேசத்தினுடைய பிரதமர் அவர்களை பார்த்து சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகின்றேன். இந்த தேசத்திற்காக இஸ்லாமிய சமுதாய மக்கள் கொடுத்த விலைகள் ஆயிரம். எங்களுடைய தந்தைகளை நாங்கள் இழந்திருக்கிறோம், எங்களுடைய தாய்களை நாங்கள் அர்ப்பணித்திருக்கிறோம், எங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்திருக்கிறோம், எங்களுடைய சகோதர சகோதரிகளை இந்த நாட்டிற்காக நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம், எங்கள் உறவுகளை அர்ப்பணித்திருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய முதுகெலும்பு என்று போற்றப்படக்கூடிய எங்களுடைய பொருளாதாரத்தை கூட இந்த நாட்டிற்காக நாங்கள் அர்ப்பணித்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட
இந்த சமூகத்தின் மீது ஏன் எங்களுடைய இறையாண்மை விஷயத்திலும் ஒருமைப்பாட்டு விஷயத்திலும் மீண்டும் மீண்டும் அநீதம் இழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? எங்கள் கல்விகளை கூட இந்த நாட்டிற்காக நாங்கள் கற்காமல் விட்டிருக்கின்றோம். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இனிமேல் எங்களிடத்திலே இழப்பது என்பது ஒன்றுமே இல்லை. இந்த 15 வருட காலகட்டத்திலே எல்லா சலுகைகளையும் நீங்கள் பறித்து விட்டீர்கள். இந்த 15 வருட காலகட்டங்களிலே எத்தனையோ இஸ்லாமியருடைய வீடுகள் மட்டுமல்ல, இஸ்லாமிய நெஞ்சங்களை கூட நீங்கள் பறித்து விட்டீர்கள். எங்களிடத்திலே மீதம் இருப்பது இரண்டு மட்டும்தான். ஒன்று எங்களுடைய ஈமான் என்ற எங்களுடைய அல்லாஹ்வினுடைய வேதம், இன்னொன்று இறைவனுடைய சொத்துக்கள் என்ற வக்ஃபு சொத்துக்கள். இந்த 2 மட்டும்தான் எஞ்சி இருக்கின்றது. உங்களால் எங்களுடைய ஈமானிலே கை வைக்க முடியாது. உங்களால் எங்களுடைய ஈமானிலே கை வைக்க முடியாது. ஆனால் எங்களுடைய இறை சொத்துக்களிலே கை வைத்து விட்டீர்கள். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, வள்ளுவன் சொல்லுவான், இந்த நாட்டை எப்படி கொண்டு போக வேண்டும் தெரியுமா? உரு பசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு என்று குறிப்பிடுவான். ஒரு நாட்டிலே பசிப்பட்டினிகள் இருக்கக்கூடாது, ஒரு நாட்டிலே தீராத வியாதிகள் இருக்கக்கூடாது, ஒரு நாட்டிலே பகைமை என்ற துரோகம் இருக்கக்கூடாது. இந்த 3ம் இல்லாததுதான் நாடு என்று வள்ளுவன் குறிப்பிடுவான். உங்களுடைய ஆட்சியை இதன் அடிப்படையிலே நீங்கள் கொண்டு செல்லுங்கள். மாறாக பகைமைகளை, துரோகத்தை குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தின் மீது நீங்கள் இழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வக்ஃபு சட்டத்தை பற்றி ஒரு பாமரன், ஒரு படிக்காதவனிடத்திலே நாம் சொல்லி அவனிடத்திலே நாம் சொன்னால் அவன் சொல்லுவான், இதிலே நிறைய பகைமை இருக்கின்றது, நிறைய துரோகங்கள் இருக்கின்றது என்று. மாண்புமிகு பிரதமர் அவர்களே, எங்களுடைய இறைவன் சொல்லி இருக்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு எதிராக ஒரு ஒப்பந்தத்திலே துரோகம் இருந்தால், உங்களுக்கு எதிரான ஒரு ஒப்பந்தத்திலே பகைமை இருந்தால், அவர்களிடத்திலே நீங்கள் தூக்கி எறிந்து விடுங்கள். இந்த வக்ஃபினுடைய திருத்த சட்டத்தை நாங்கள் உங்களிடத்திலேயே கொடுத்து விடுகின்றோம் பிரதமர் அவர்களே. இல்லை, நாங்கள் நடுநிசையில் சட்டத்தை இயற்றிட்டோம், இப்படித்தான் நாங்கள் நடப்போன்று சொன்னீங்கண்டா சிவன் சொத்து குலநாசம் என்று சொல்வார்கள். இல்லை, எங்களுடைய இறைவனுடைய சொத்தை நீங்கள் அபகரித்தால் இந்த நாடே நாசமா போயிடும். இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நீங்கள், உங்களை சார்ந்தவர்கள், ஏன் உங்களோடு நாங்களும் சேர்ந்து இந்த பூமியிலே மாண்டு போய்விடுவோம். இறைவன் தன்னுடைய கோபத்தின் காரணமாக பூகம்பத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டையே அழுத்திவிடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுவிடும். எனவே மாண்புமிகு பிரதமர் அவர்களே, இந்திய இறையாண்மையிலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், இந்திய ஒருமைப்பாட்டிலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால், இந்த சட்டத்தை உடனடியாக நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த சட்டத்தை நீங்கள் திரும்ப பெற்றுக்கொண்டு இந்த சட்டத்தை நீங்கள் ரத்து செய்யுங்கள் என்று இந்த நல்ல நேரத்திலே எல்லோரின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய வார்த்தைகளை இத்தோடு நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.